கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேவதி தன்னோட ஃப்ரெண்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் போடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஃபோனை எடுத்ததும், ரேவதி உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, உன் கல்யாணத்துக்கு வர முடியல, சாரிடிங்கிறாங்க. பரவாயில்ல விடுடிங்கிறாங்க. கல்யாண வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குதுன்னு கேட்கவும், அது ஏண்டி கேட்குற, என் கல்யாணத்தில் நிறைய மாற்றம் நடந்துருச்சு. நான் விருப்பப்பட்டவரை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியல, வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப டார்ச்சலாக. எங்கள் அம்மா எனக்கு விருப்பம் இல்லாமல் பிடிவாதமாக எனக்கு அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சடங்கு சம்பிரதாயம்னு சொல்லி என் மனசை ரொம்பவே நோகடிக்கிறாங்க. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. அதனால தான் நானும் ஆஸ்திரேலியா வரதுக்கான ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்குறேங்கிறாங்க. ரேவதி என்ன சொல்ற, வீட்டில் உன்னை விடுவாங்களான்னு கேட்குறாங்க. எங்க வீட்டுக்கு தெரியாம தான் வரணும், எனக்கு இங்க நிம்மதியே இல்லை, என்னால் இருக்கவே முடியல, நான் இருந்தேன்னா நிச்சயமா நான் செத்தே போயிடுவேன். ஏண்டி அப்படியெல்லாம் சொல்ற, சரி ஆஸ்திரேலியாவுக்கு வரதுக்கான நீ ஏற்பாடு பண்ண, நானும் முயற்சி பண்றேங்க. ரேவதி பாஸ்போர்ட் விசா எல்லாம் வாங்குறதுக்காக ஒரு ஆஃபீஸ் போயிருக்காங்க. அங்க போய் கேட்கும்போது, ஏமா நீங்க கல்யாணம் ஆனவங்களான்னு கேட்கவும், ஆமாங்கிறாங்க. கல்யாணமான ரெஜிஸ்டர் மேரேஜ் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்கங்கிறாங்க. நீங்க விசா எடுத்துக்கலாம்னு சொல்லவும், வெளியில வந்த ரேவதி உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றாங்க. முக்கியமா மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்கடி, என்கிட்ட அது இல்லையே, என்னோட கல்யாணம் தான் அவசரமா நடந்து முடிஞ்சது, இப்போ நான் என்ன செய்யட்டுங்கிறாங்க ரேவதி. ஆமா ரேவதி, இங்க வரணும்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் கண்டிப்பா வேணும், நீ அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கிறாங்க. சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டா அது ஏன் எதுக்குன்னு எல்லாரும் கேட்பாங்க. அப்புறம் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துடும், பிரச்சனை பெருசாயிடும்னா, அவங்கள விட்டு ஆஸ்திரேலியா வர்றது தெரிஞ்சதுன்னா நிச்சயமா என்ன விட மாட்டாங்கடி, நான் எப்படியாவது வந்தாகணும், அதுக்கான வழியை சொல்லுன்னு கேட்குறாங்க. சரிடி, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், அது மாதிரி நீ செய்வியான்னு கேட்கவும், சொல்லு சொல்லு நான் கேட்குறேங்கிறாங்க ரேவதி. இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்க மூலமா நீ இங்க வர்றியா அப்படின்னு கேட்கவும் சரிங்கிறாங்க. மேரேஜ் சர்டிஃபிகேட்ல அவங்களோட கையெழுத்து போட்டோ இருந்துச்சுன்னா அவங்க தான் உன்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லி நீ ஆஸ்திரேலியாவுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது, நீ என்ன சொல்ற அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்கவும், ரேவதி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சரிடி, எப்படியாவது ஒன்று நான் வந்து தானே ஆகணும், நான் வந்துடுறேன். வேற ஒருத்தருடைய பேரும் ஃபோட்டோவையும் இணைச்சி இவர் தான் என் ஹஸ்பண்டுன்னு பொய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நம்ம வர முடியுமான்னு கேட்குறாங்க ரேவதி. கண்டிப்பாக அதெல்லாம் வந்துடலாண்டி, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க. சரிங்கிறாங்க ரேவதி. மகேஷ் கிடைக்கலைங்கிறக்காக என் பொண்ணு ரேவதியை கடத்திக்கிட்டு போய் கொலை பண்ண பார்த்துருக்காளா இந்த மாயா, என்ன தைரியம் அவளுக்கு, அவளை சும்மாவே விடக்கூடாதுன்னு சாமுண்டேஸ்வரி கோவத்தில் பொங்கி எழறாங்க. அந்த குடோனுக்கு போகிறாங்க. பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையில் போய் சொல்லிக்கிட்டு வந்த அந்த மகேஷையும் சும்மா விடக்கூடாதுன்னு மகேஷை கட்டி போட்டிருந்த இடத்துக்கு போகிறாங்க சாமுண்டேஸ்வரி. சாமுண்டீஸ்வரியா பார்த்ததும் மகேஷ் கண்ணீர் வடிக்கிறாங்க. மேடம், இன்னும் ஏன் என்ன கட்டி போட்டிருக்கீங்க, அதான் உங்க பொண்ணுக்கும் அந்த டிரைவர் கார்த்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, தயவு செய்து என்ன விட்டுருங்க மேடம்னு கெஞ்சுறாங்க. உன்னை விடுறதுக்கடா கட்டி போட்டிருக்கேன், என்ன தைரியம் இருந்தா போய் சொல்லிக்கிட்டு என் பொண்ணையே கல்யாணம் பண்ண வந்திருப்பேன்னு புலார்னு ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. என்ன தைரியம் இருந்தா அந்த மாயா என் பொண்ணையே கொலை பண்ண பார்த்துருப்பாங்க, ரெண்டு பேர்த்தையும் சும்மா விட மாட்டேன்டாங்கிறாங்க. எதுவும் மாயா கொலை பண்ண பார்த்தாளா மேடம், இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, அவ செஞ்ச தப்புக்கு நான் என்ன செய்வேன்னு கெஞ்சுறாங்க. ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன முட்டாளாக்க பார்த்தீங்க, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னதும் இப்ப ஏன் பொண்ணையே கடத்திக்கிட்டு போய் கொல்ல பாப்பாளா, உன்னை கட்டி போட்ட இடத்துல இந்த மாயாவையும் கட்டி போடாது என்னோட தப்பு தான், அப்போ பண்ணிட்டேன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. சரி, நீ உயிரோட எங்கேயோ போய் பொழைச்சுப்போ, ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றத நீ செய்வியான்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி. மேடம், உங்க காலில் வேணாலும் விழறேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், தயவு செய்து என்னை விட்டீங்கன்னா போதும்னு கெஞ்சுறாங்க மகேஷ். நீயா போய் என் பொண்ணுகிட்ட சொன்னீன்னா நான் தான் உன்னை மிரட்டி சொல்ல வச்சதா சொல்லுவா, ஆனா நீ மாயா கிட்ட சொல்லித்தான் மாயா தான் என் பொண்ணுகிட்ட வந்து சொல்ல, மாயா சொன்னாதான் என் பொண்ணு ரேவதி நம்புவா. மாயா கிட்ட பேசுற விதத்துல பேசி மாயா என் பொண்ணுகிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும், நீ தான் அதை சொல்ல வைக்கணும், சொல்லுவியான்னு கேட்கவும் மகேஷ் சரிங்க மேடம் நான் சொல்ல வைக்கிறேங்கிறாங்க. ஏதாவது மாத்தி கீத்தி பேசினேன் அப்புறம் என் கையில இருக்கிறது தான் பேசும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி துப்பாக்கியை காட்டுறாங்க. அந்த பக்கம் ரவுடிங்க கத்தியை வச்சிருக்காங்க. இது எல்லாம் பார்த்த மகேஷ், இல்லை மேடம் ஒரு புள்ளி வார்த்தை கூட மாறாம நான் மாயா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், மாயாவுக்கு எனக்கு இருக்கிற உறவு என்னங்கிறத மாயா மூலமாவே நான் ரேவதி கிட்ட சொல்ல வைக்கிறேன் மேடம், என்ன சொன்னாலும் கேட்குறேன் மேடம், என்ன சொல்லணுமோ சொல்றேங்கிறாங்க. உனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்குறேன், நான் மாயாவையும் நேரில் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பேசணுமோ பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. ஐயோ மேடம், என்னை எப்பதான் அவுத்து விடுங்க, தயவு செய்து என்னை அவுத்து விட்டுருங்க, நான் கண்காணாத இடத்துல போயிடுறேன், ரேவதிக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் தரமாட்டேன், தயவு செய்து என்னை அவுத்து விடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க மகேஷ். உன்னை அவ்வளவு சாதாரணமா விட்டு வச்சா ரேவதியோட மனசை கலைச்சிருவேன், உன்னை அவ்வளவு சீக்கிரம் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க. கார்த்திக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு கேட்குறாங்க. கார்த்தி, தம்பி நான் உங்க பாட்டி தாத்தா ஊர்ல இருந்து தான்ப்பா பேசுறேன், இந்த ஊர்ல இருக்கிற மாரப்பன் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கான், உங்க மாமாவை நீங்க கூட்டிட்டு வந்து இந்த கோயிலை திறக்கிறேன்னு நீங்க வாக்கு கொடுத்துட்டு போனீங்கல்ல, அதை நீங்க இன்னும் நிறைவேற்றலைன்னு சொல்லிட்டு உங்க தாத்தாவையும் பாட்டியும் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வந்து கேள்வி மேல கேட்டுட்டு இருக்கிறாங்க. உங்க பாட்டியும் தாத்தாவும் பாவம் தம்பி, நீங்க சீக்கிரம் உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லவும், கார்த்தி இதோ இப்ப வந்துடுறேன்னு சொல்லி கார்த்தி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஊருக்குள்ள பஞ்சாயத்து வச்சிருக்காங்க. அங்க தாத்தாவையும் பாட்டியும் நிறுத்திருக்காங்க. என்னமோ உங்க பேரன் வந்து உங்க மகனை கூட்டிட்டு வந்து கோயிலை திறக்கிறேன் கும்பாபிஷேகம் பண்றேன்னு ஊருக்குள்ள எல்லாரும் முன்னாடியும் சவால் விட்டுட்டு போனானே, உங்க பேர் என்னன்னா ஏன் வரல, இப்படி எல்லாம் தாத்தாவையும் பாட்டியும் நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஐயோ இவங்க எவ்வளவு பெரிய மனுஷன், இவரை கூப்பிட்டு பஞ்சாயத்துல வச்சு இப்படியெல்லாம் கேட்குறியாப்பா, பேரை வந்துருவாரு, வந்ததுக்கு அப்புறமா எதுவும் பேசிக்கலாம், ஏன் இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறேன்னு கேட்கவும், இவங்க பேரை எப்போ வர்றது, நம்ம எப்போ கோயிலை திறக்கிறது, இந்த பெரியவரும் இந்த அம்மாவும் வாய் நீல பேசினாங்கல்ல,
என் பேரன் வருவான், சொன்னதை செய்வான்னு சொன்னீங்கல்ல, இவ்வளவு நாள் ஆகியும் இன்னும் வரல. அப்ப என்ன காரணம்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஐயா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, என் பேரன் கண்டிப்பா வந்துருவான். அவன் சொன்ன வாக்க மீற மாட்டாங்கிறாங்க பாட்டி. அதான் சொல்றீங்க, எப்பதான் அவன் வருவான்? 25 வருஷமா இந்த கோயிலை இழுத்து பூட்டிட்டு போன உங்க மகன் இது வரைக்கும் வரல. உங்களுக்கு பயந்துகிட்டு வேணா இந்த ஊர்க்காரங்க இருக்கலாம், ஆனா நானும் இனிமே அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லையில. உங்க மேல இழுத்து போட்டுன கோயிலை திறக்கணும்னா அதுக்கான ஒரு காரியத்தை நீங்க பண்ணணும்னு கேக்குறாங்க. ஐயா நீங்க என்ன சொன்னாலும் கேட்குறோம், சொல்லுங்க என்ன செய்யட்டும்னு கேக்குறாங்க பாட்டி. உங்க பேரை சவால் விட்டுட்டு போனா, வாக்கு கொடுத்துட்டு போனா, அந்த வாக்கையும் நிறைவேற்றல. அதனால நீங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு இதோ ஊர்க்காரங்க மத்தியில எல்லாத்துக்கும் பொதுவில் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க. இதை பார்ப்பா, பஞ்சாயத்துங்கிற பேர்ல இவ்வளவு பெரிய மனுஷங்க எல்லாம் எல்லார் முன்னாடியும் காலில் விழ வைக்கிறதெல்லாம் தப்பு. அவங்க பேரந்தானே சவால் விட்டுட்டு போனாரு, அவங்க பேரந்தானே வாக்கு கொடுத்துட்டு போனாரு. அவங்கள கூப்பிட்டு வச்சு என்ன ஏதுன்னு நியாயத்தை கேட்போம். அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு முடிவை சொல்லிக்கலாம். அதுக்கு முன்னாடி காலில் விளை வைக்கிறேன்னு நீ சொல்றதெல்லாம் தப்புப்பா. இவரு எவ்வளவு பெரிய மனுஷன், இவர் பார்க்காத பஞ்சாயத்தா? உனக்கு வேண்டாதுங்கிறக்காக நீ என்ன வேணாலும் தீர்ப்பு சொல்வியா? அவங்க பேரன் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, பொறுத்ததெல்லாம் போதும், இன்னும் பொறுமையா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கோயிலை திறக்கணும்னா இவங்க எல்லாரும் முன்னாடியும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும்னு பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கார் வந்து நிக்குது. எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க. அதுல இருந்து நம்ம கார்த்தி இறங்கி வராங்க. பாட்டி திரும்பி பார்க்கறாங்க. அதோ என் பேரன் வந்துட்டானே, சொல்ல காப்பாத்துறதுக்கு ராஜா சிங்க குட்டி வர்றான் பாருங்கிறாங்க. யோ பெரிய மனுஷா, பஞ்சாயத்துங்கிற பேர்ல அந்த இடத்துல உட்காந்துருக்க பாரு, என் பேரன் வந்துட்டான், அவங்கிட்ட பேசு பார்ப்போங்கிறாங்க பாட்டி. சும்மா இருமா, வரப்போறது உன் பேரன் தான் வந்திருக்கான், உன் மகனை கூட்டிட்டு வரல. உன் மகனும் கூடவே வர மாதிரி எல்லாம் நீ தென்னாவட்டா பேசுற. சொன்ன சொல்லு மாறாது. உன்னோட மகன் வரலேன்னு வந்து சொல்ல போறான், அதுதானே? அப்படியே சொன்னாலும் அவனும் சேர்ந்து எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்கணும் பாருன்னு தெனாவட்டா பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக தாத்தாவையும் பாட்டியும் வயசானவங்களை பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு நிறுத்தி வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்ப்பா. இன்னி ஒரே மாசத்துல உங்க மாமாவை கூட்டிட்டு வந்து இந்த கோயிலை திறக்கிறேன்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் இந்த ஊர் பக்கமே நீ திரும்பலையே. உங்க தாத்தாவும் பாட்டியும் இதை பத்தி எதுவுமே பேசல, அதனாலதான் நான் பஞ்சாயத்து வச்சேங்கிறாங்க. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்கன்னு கார்த்தி கேட்கறாங்க. சொன்ன வாக்கை எப்ப நிறைவேற்ற போறேன்னு கேட்கவும், இன்னும் ஒரே வாரம் டைம் கொடுங்க, எங்க மாமாவை கூட்டிகிட்டு வந்து நான் இந்த கோயிலை திறக்க வைக்கிறேங்கிறாங்க கார்த்தி. இதை எப்படி நாங்க நம்புறதுன்னு கேட்கவும், தாராளமா நீங்க என்னை நம்பலாம், ஒரே வாரம் தான், எங்க மாமாவை கையோட நான் கூட்டிட்டு வந்து இந்த கோயிலை திறப்பேங்கிறாங்க. ஓ அப்படியே சொல்ற, சரி இரு வரேன்னு சொல்லி சாமிக்கு முன்னாடி கற்பூரத்தை ஏத்துறாங்க. பாட்டி கேட்கறாங்க, கார்த்தி என்னப்பா இது, என்ன அவசரப்பட்டு இது வார்த்தையை விட்டுறாது, உன் மாமனால வர முடியுமாப்பா? குடும்பத்துல ஏகப்பட்ட சிக்கலும் ஜினுக்குமா இருக்குது, சூழ்நிலை வேற எப்படியோ இருக்குதேப்பா, உன் மாமா இதுக்கெல்லாம் தாண்டி வர முடியுமான்னு பாட்டி கேட்குறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி, மாமாவை கூட்டிகிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்புங்கிறாங்க கார்த்தி. கற்பூர தட்டத்தை எடுத்துக்கிட்டு வந்து சத்தியம் கேட்குறாங்க. சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க கார்த்தி. பார்ப்பா, எண்ணி ஒரே வாரம் தான், அடுத்த வெள்ளிக்கிழமை உங்கள் மாமாவை கூட்டிகிட்டு வந்து நீ இந்த கோயிலை திறக்கணும், ஊர்க்காரங்க முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடியும் சத்தியம் பண்ணியிருக்க, இந்த சத்தியத்தை நீ காப்பாற்றணுங்கிறாங்க. கண்டிப்பாக காப்பாற்றுவேன்ட்டு போகிறாங்க கார்த்தி. கார்த்தி அவசரப்பட்டு சத்தியம் பண்ணிட்டியோன்னு எனக்கு பயமாக இருக்குது, உங்கள் அத்தையோட குணம் தான் உனக்கே தெரியுமல்ல, தெரிஞ்சிருந்தா நீ எப்படிப்பா உன் மாமாவை கூட்டி ஏறுவீங்கன்னு கேட்குறாங்க பாட்டி. நீங்கள் தைரியமாக இருங்க, மாமாவை மட்டும் இல்லை கூடவே அத்தையும் கூட்டிகிட்டு வருவேங்கிறாங்க. எப்பா இதெல்லாம் நடக்கிற காரியமானு தாத்தா கேட்குறாங்க. கண்டிப்பாக நடத்தி காட்டுவேங்கிறாங்க. இல்லைப்பா அவளோட பிடிவாத குணம் தான் உனக்கே தெரியுமல்ல, அவள் பிடிவாதக்காரி, அப்படி சாமானியமாக வரமாட்டாங்கிறாங்க. தாத்தா நான் பார்த்துக்கிறேன் தாத்தா, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் ராஜராஜன் கிட்ட பேசுகிறாங்க. மாமா ஊரில் பஞ்சாயத்து வச்சுட்டாங்க, அத்தையும் வந்து கோயிலை திறக்கணும்னு கேட்டுட்டாங்க, நானும் சத்தியம் பண்ணி கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து கோயிலை திறக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேங்கிறாங்க. ஐயோ மாப்பிள்ளை என்ன சொல்கிறீங்க தான், அந்த கோயிலே இழுத்து போட்டுனாங்க, நான் வேணா எப்படியும் அத்தைக்கு தெரியாமல் வந்துடுவேன், ஆனால் உங்கள் அத்தையும் கூட்டியாரேன்னு சொல்லியிருக்கீங்களே, சாமுண்டீஸ்வரி இதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டா, அவள் வரவும் மாட்டா, அவளை நம்பி ஏன் மாப்பிள்ளை இப்படி சத்தியம் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க ராஜராஜன். இல்லை மாமா, அத்தை கிட்ட சொல்கிற விதத்தில் சொல்லி உங்களையும் அத்தையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன், நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேங்கிறாங்க. ஐயோ மாப்பிள்ளை என்ன இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே, எல்லாம் நடக்கிற காரியமாங்கிறாங்க. கண்டிப்பாக நடக்குமாமா, அத்தையை கூட்டிகிட்டு வரக்கான ஏற்பாடு நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க கார்த்தி. ரேவதி ஆஸ்திரேலியா போகிறதுக்கு அவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட்டை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கும் தெரியாமல் யார்கிட்டையும் சொல்லாமல் நம்ம நிம்மதியாக போய் இருக்கணும்னு நினைக்கிறாங்க ரேவதி. சாமுண்டீஸ்வரி மாயாவை கூப்பிட்டு எல்லா உண்மையும் சொல்ல வைக்க போகிறாங்க. இங்கே கார்த்தி சாமுண்டீஸ்வரியான வழியில் ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போய் கோயிலை திறக்க வைக்கிறாங்க. கார்த்தி அவங்க விட்ட சவாலில் ஜெயிக்க போகிறாங்க. ரேவதி தேவையில்லாமல் பிரச்சனைகள்லாம் மாட்ட போகிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.